பச்சையரிசி பல்வரிசை 10 ரூபாய் 10 தோல்வி பழனிசாமி சொல்கிறார். வருகின்ற பொங்கலுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு கழகத் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தாயுமானவர் அண்ணன் தளபதி அவர்கள் 3000 ரூபா கொடுக்கக்கூடாது, 5000 ரூபா கொடுக்கணும்னு சொல்கிறார். பாஜக கழனியில் நடவு வேலையை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய 10 தோல்வி பழனிசாமி அவர்களே, ஒன்றியத்தினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய தாமோதரதாஸ் மோடி அவர்கள் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக சொன்னார், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளெல்லாம் வெளிநாட்டில் பதுக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்டெடுத்து இந்தியாவிற்கு கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவேன்னு சொன்னார். எங்கள் கழகத் தலைவர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் தன்னை நம்பிய தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு தர வேண்டும் என்று. பாஜக கழனியில் நடவு வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பச்சையரிசை பல்வரிசை 10 தோல்வி 10 ரூபாய் பழனிசாமி அவர்களை அடிக்கடிக்கு டெல்லியில் காரில் மாறி மாறி அமித்ஷாவை பார்க்குறீங்க, மோடிஜியை பார்க்குறீங்க. அப்படி பார்க்குற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய எங்கள் வங்கி கணக்குக்கு வரவே வேண்டாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு மோடி அவர்களே நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல 15 லட்சம் ரூபாய் வங்கி கணக்கில் செலுத்துங்கள் என்று கேட்கக்கூடிய துணிச்சல் பாஜக கழனியில் வரப்பு தட்டி கொண்டிருக்கக்கூடிய விவசாயி பழனிசாமி அவர்களுக்கு துணிச்சல் இருக்கிறதா? கொடிய கொரோனா தொற்று வாழ்வதற்கு வழியில்லாமல் வதைப்பட்டு வாடி வதங்கி வயிற்று பசிக்கு வழியில்லாமல் தமிழ்நாட்டு மக்களெல்லாம் இன்னலுற்ற நேரத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பழனிசாமி அவர்களே, தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்திற்காக அன்றைய கொரோனா காலத்தில் அவர்களுடைய வங்கி கணக்கில் நீங்கள் செலுத்திய தொகை எவ்வளவு? கழகத் தலைவர் தளபதி முதலமைச்சரானவுடன் அவர்களுடைய நோக்கத்தின்